இன்றைய நாள் இனிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். ஓம் நந்திசித்தர் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி என்பதிலே பெருமிதம் கொண்டு மணிகண்ட பிரபு 611 இன்ஸ்டாகிராமிலே வலம் வந்து கொண்டிருந்து முகநூலிலும் மணிகண்டன் என்று வலம் வந்துள்ளோம். ஆகையாலே எம்முடைய உண்மையான பெயர் மணிகண்ட பிரபு என்பதிலே பெருமிதம் கொள்கிறேன். அந்த முகநூல் என்பது முதலிலே வாங்கியவர்கள் மணிகண்டன் என்று ஒரு ஐடி ஆரம்பித்தனாலே அது மணிகண்டனே வந்துள்ளது. ஆனால் உண்மையான என்னுடைய பெயர் மணிகண்ட பிரபு. அது மட்டுமல்ல, நேற்றைய கூட ஸ்டோரி போட முடியவில்லை. இறைவன் ஆசியோடு அவர்கள் சொல்லும்போது தான் நாங்கள் ஸ்டோரி போடுவோம். எந்த ஒரு லைக்கோ எந்த ஒரு பெருமிதமோ அல்ல. இந்த சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய இறை தூதர்கள் என்று உங்களுடைய அயல் நாட்டிலே சொல்கிறீர்கள். அதுபோலவே நாடுகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நல்லது நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எங்கள் இந்திய நாட்டிலே அந்த ஆங்காங்கே அந்த கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அந்த தமிழ்நாட்டிலே எல்லாம் அந்த கும்பாபிஷேகத்திலே அந்த கருடன் பறப்பதை அந்த ஐயர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பிராமணர்கள் ஓதுவார்கள். அவர்கள் ஓதும்போது அந்த கருடனை பார்க்கறதுக்கு அந்த சிறு குழந்தைகள்லாம் அப்பா அம்மா எப்பொழுது கருடன் வரும் என்று கேட்பார்கள். ஆனால் அதுபோலவே இறைவன் எம்மை எப்படி வைத்துள்ளான் என்று கேட்டால், எந்த ஒரு கற்பூரமும் கொளுத்தாமல் ஒரு மாலையும் வாங்கி போடாமல் இறைவனை நாங்கள் எங்கள் தலைக்கின் மேலே அனுதினமும் 12 முறை சுமார் 12 முறை வட்டமிட்டு கொண்டிருக்கிறார். நேற்றைய முதல் நாளெல்லாம் 14 முறை காட்சி கொடுத்தார். இதுதான் உண்மையான குருவை மதிப்பவர்களுக்கு இந்த காட்சிகள் கிட்டும் என்று சொல்வார்கள். அதுபோலவே உண்மைத்தன்மையுள்ளையோடு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவனுக்கு இந்த காட்சிகள் கிட்டும் என்று இறைவன் உணர்த்தியுள்ளார். இப்பொழுது கூட உங்கள் தலைக்கு மேலே எனக்கு பின்புறம் இருப்பது ஒரு சாதாரண இயற்கை மரம்தான். ஆனால் எங்களுக்கு அது மயில் போல தெரிகிறது. உங்களுக்கும் அந்த காட்சிகள் கிட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே ஒரு நல்லதே நடக்கும். இன்றைய நாள் இனிய நாளாமே வாழ்த்துக்கள். தாய்மண்ணே வணக்கம்.